Hey, what's up guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் சீக்கிரமாக வந்துட்டு உங்களோட சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டில் இருந்து அவங்கள வந்துட்டு செப்பரேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் மேலே கார்ட்ஸில் வந்து கொடுக்குறேன். அண்டு அதே ட்ரிக் தான் வந்துட்டு இந்த வீடியோலையும் வந்து பார்க்க போகிறோம். பட் ஆனால் அதில் வந்துட்டு நம்ம இன்னும் ஸ்லோவாக வந்துட்டு இந்த ப்ராசஸ் பண்ணியிருப்போம். ஸோ நான் அன்றைக்கி வீடியோவில் மென்ஷன் பண்ண மெத்தடை விட இன்றைக்கி வீடியோவில் நான் வந்துட்டு பேச போகிற மெத்தட் வந்துட்டு இன்னும் சிம்பிளாக இருக்கும். அண்டு இது வந்துட்டு உங்களோட ஹேர் எல்லாத்தையுமே வந்துட்டு செலக்ட் பண்ணுறப்ப இன்னும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் உங்களோட மெயின் நார்மல் கேன்வாஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் ஃபைலாக எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணணுமோ அதை ட்ராக் அண்ட் ட்ராப் அந்த கேன்வாஸில் வந்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண அப்புறமா Ctrl+T கொடுத்துட்டு Ctrl+0 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இமேஜை வந்துட்டு ரீசைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸ் எதிராச்சும் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட இமேஜை வந்துட்டு நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ரீசைஸ் பண்ணி முடிச்ச அப்புறமா உங்களுக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் Ctrl ஹோல்ட் பண்ணிவிட்டு 0 கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் சைஸுக்கு வந்துட்டு அது ஜூம் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் W ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்துட்டு இந்த டூல்ஸில் வந்துட்டு 3rd இல்லைனா 4th ஆப்ஷனில் வந்துட்டு இருக்கும் குயிக் செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி, இல்லைனா மேஜிக் மூன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, குயிக் செலெக்ஷன் டூல். ஸோ அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட சப்ஜெக்ட் மேலே நீங்கள் எங்கெல்லாம் ஆட் பண்ணணுமோ எங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணணுமோ அங்கே வந்து கிளிக் பண்ணி ஜஸ்ட் அப்படியே வந்து ட்ராக் பண்ணிகிட்டே போங்க. அது ஈஸியாக வந்துட்டு செலெக்ஷன் மேக் பண்ணிகிட்டே இருக்கும். சப்போஸ் அந்த லைன்ஸ் வந்துட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது, அதையும் வந்துட்டு நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்களோட சப்ஜெக்ட் சுற்றி நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி முடித்த அப்புறமா இப்போ வந்துட்டு நெகட்டிவ் ஸ்பேஸ், அதாவது இந்த உங்களோட சப்ஜெக்டை தாண்டி வெளியே போன ஸ்பேஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு நீங்கள் ஜஸ்ட் Alt ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ Alt ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த ப்ரஷில் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு Alt ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு மைனஸ் சிம்பிளில் மாறிடும். ஸோ தட் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஏரியா எல்லாமே வந்துட்டு உங்களோட மெயின் செலெக்ஷனை வந்துட்டு இன்க்ளூட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் Alt ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளேஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ தட் அகெயின் உங்களோட இமேஜ் சப்ஜெக்ட் மட்டும்தான் வந்துட்டு செலெக்ஷனில் இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு எல்லா டைமுமே வந்துட்டு ஒரு க்ளீனான ஜாப் பண்ணாது. பட் நம்ம அதை தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவு ப்ரிசைஸாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு லேயர் மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லேயர் மாஸ்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்து எந்த பிளேஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணிங்களோ அந்த பிளேஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இப்போ வந்துட்டு ப்ரஷ் டூலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிளாக் வந்துட்டு உங்களோட இமேஜை வந்துட்டு எரேஸ் பண்ணும், ஒயிட் வந்துட்டு உங்களோட இமேஜில் இருக்கிற கண்டென்ட்ஸை வந்துட்டு ரிட்டன் எடுத்துகிட்டு வரும். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து பேசியிருந்தோம். இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த லேயர் மாஸ்க் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ரிமூவ் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு எரேஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் ஈஸியாக வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது வந்துட்டு கம்ப்ளீட்டே வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லானா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. யாருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.